ஹலோ மக்களே, இன்னைக்கு வந்து 2025 ரிலீஸ் ஆன த அக்லி மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு சவுத் கொரியன் மூவி. அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாகவே மிஸ்ட்ரி அண்ட் த்ரில்லர் கலந்த மூவி. மூவியோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அழகா இல்லை அப்படின்னு ஒரு பொண்ணை வந்து ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கொன்னுடுறாங்க. அந்த பொண்ணோட பாடி பார்த்தீங்கன்னா 40 வருஷத்துக்கு அப்புறம் தான் கிடைக்குது. அதுவும் எலும்பு கூட கிடைக்குது. அந்த பொண்ணை யார் கொன்னா அப்படிங்கிறத இந்த படத்தோட ஃபுல் கதையுமே. படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணு தெரியாதவனை காட்டுறாங்க. அவர் யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட அப்பா தான். அவருக்கு வந்து கண்ணு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து நிறைய ஸ்டாம்ப்லாம் செய்கிறவர். நம்ம பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிலாம் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மை வச்சு நம்ம குத்திட்டு இருப்போம்ல, பெரிய பெரிய ஸ்டாம்ப். அதெல்லாம் அந்த காலத்திலேயே பார்த்தீங்கன்னா மரத்தில் வந்து அவர் செய்வார். அதுவும் ரொம்ப பர்ஃபெக்டாக செய்வார். கண்ணு தெரியாதவர் அவ்வளோ பர்ஃபெக்டாக செய்வார். அது வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயம். கண்ணு தெரியாத இவ்வளோ அழகாக செய்கிறாரு அப்படின்னு. அதனால அவரை வந்து பேட்டி எடுக்கிறதுக்காக ஒரு சேனல்லேருந்து வந்திருப்பாங்க. அவரோட வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருந்துச்சு, கண்ணு தெரியாமல் அவர் எப்படி இவ்வளோ நாள் சர்வே பண்ணாரு, அதுவும் இவ்வளோ சாகசங்கள்லாம் எப்படி பண்ணாரு. ஏன்னா அவர் வந்து கண்ணே தெரியாமல் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரொம்ப ரொம்ப அழகான நிறைய ஸ்டாம்ப்ஸ்லாம் செஞ்சிருக்காரு. அதனால நிறைய பட்டங்களும் வாங்கியிருக்காரு, நிறைய புகழ்களும் வாங்கியிருக்காரு. அதனால ஊருக்குள்ள வந்து அவர் ஒரு வித்தியாசமான அபூர்வ பிறவி அப்படின்னு அவருக்கு நிறைய பேரே இருக்கு. இப்படிப்பட்டவரை பேட்டி எடுக்கணும் அப்படின்னு ஒரு அம்மாவும் ஒரு கேமராமேனும் வந்திருக்காங்க. அவங்க சேனல்ல இவரை பத்தி போடணும் அப்படின்னு நிறைய கேள்விகள்லாம் கேட்கறாங்க. எப்படி நீங்க இத்தனை வருஷம் சர்வே பண்ணீங்க, கண்ணே தெரியாம உங்க பையனை வளர்க்கறதுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, எப்படி இருந்துச்சு அந்த பயணம். அதே மாதிரி நம்ம ஹீரோவும் சைட்ல நிக்கிறாரு. அவர் தான் பாத்தீங்கன்னா இந்த கண்ணு தெரியாதவரோட பையன். இதெல்லாம் அந்த அம்மா கேட்க கேட்க அதுக்கு அவரும் வந்து என்ன பண்றாருன்னா பதில் சொல்லிட்டு இருக்காரு. ஏன் இதுல என்ன இருக்கு, நான் கண்ணு தெரியலன்னு என்னைக்குமே ஃபீல் பண்ணதே இல்லை, அதுக்கு பதிலாக கடவுள் எனக்கு நிறைய டேலண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. ஊருக்குள்ள இவர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஃபேமஸ். நிறைய பேருக்கு இவரை தெரியும், யாருக்குமே தெரியாமலாம் இருக்காது. இது மாதிரி பேட்டிலாம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த அம்மா கேட்குறாங்க, என்னங்க உங்க கையில் ஏதோ அடிபட்டு இருக்கு, என்ன காயம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, இது வந்து சின்ன வயசுல பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் அந்த அம்மாவும் கேட்குறாங்க, உங்க கை எப்படி இவ்வளோ சாஃப்டா இருக்கு, லைக் இந்த கூலி வேலை செய்யறவங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏதாச்சும் கையில் ஒர்க் பண்றவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா கை ரொம்ப காய்ச்சி போயிருக்கும், ரொம்ப ரஃபா இருக்கும்ல, உங்களுக்கு அப்படி இல்லையே சாஃப்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, எனக்கு கை தான் வந்து கண்ணு மாதிரி, நான் அப்போ அது வந்து ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துப்பேன், என்னோட கண்ணுக்கு வந்து ஒண்ணுமே ஆக விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரின்னு அவரால் ரொம்ப நேரம் பேட்டி கொடுக்க முடியல, நான் கிளம்புறமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ அந்த பேட்டி கொடுக்குற அம்மாவும் வந்து என்ன பண்றாங்கன்னா, அதாவது சேனலுக்கிற அம்மா வந்து நம்ம ஹீரோ கிட்ட கேட்குறாங்க, உங்க அப்பா வந்து ரொம்பவே ஃபேமஸான ஆளா இருக்காரு, ரொம்பவே அபூர்வ பிறவியா இருக்காரு, கண்ணு தெரியாத யாருமே இப்படிலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பாவோட பழைய போட்டோஸா இருக்கட்டும், இல்லை நிறைய மெடல்ஸா இருக்கட்டும், நியூஸ் பேப்பர்ல அவரை பத்தி வந்ததா இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஃபுல்லாவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த அம்மாவும் சொல்றாங்க, நீங்களும் பார்க்க உங்க அப்பா மாதிரியே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது முடிச்சு அப்படியே வந்து ஹீரோட வீட்டில் காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து தண்ணிலாம் ஊற்றி கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ வந்து ஹீரோட அப்பாவே சொல்றாங்க, இது மாதிரி பேட்டி கொடுக்குறதுல எனக்கு சுத்தமா பிடிக்கலப்பா, ஆனா என்ன பண்றது, இவங்க வந்து என்ன போட்டு கம்பல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒரே தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதனால தான் நானே பேட்டி கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாம நான் வேற வந்து உன்னை போட்டு ரொம்ப சமப்படுத்திக்கிட்டு இருக்கேன், அப்ப ரொம்ப சிரமம் கொடுக்குறேன் உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அப்பெல்லாம் இல்லப்பா, நீங்க பேட்டி கொடுத்தீங்கன்னா நானும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஏன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு ரைட்டர். இது மாதிரி அப்பா பேட்டி கொடுத்து நம்மளை பத்தியும் வெளியே தெரிய வந்துச்சுன்னா நிறைய பேர் நம்மள்ட்ட வந்து புக்ஸ் எல்லாம் வாங்குவாங்க, நம்மளும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகும், நமக்கும் பிசினஸ் நல்லா ஓடும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான். அதனால இவன் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்பாவை வந்து பேட்டி கொடுக்கவே வைக்கிறான், கொஞ்சம் கம்பல் பண்ணி தான் பேட்டி கொடுக்க வைக்கிறான். இவரும் வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ இது மாதிரி டைம்ல ஒரு போலீஸ்காரன் வந்து நம்ம ஹீரோக்கு கால் பண்றான். யாங் சிங் வந்து உங்க அம்மாவா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். இது அப்படிதான் கிடையாது, எங்க அம்மா வந்து 40 வருஷத்துக்கு முன்னாடியே ஓடி போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இல்ல, யாங் சிங் வந்து உங்க அம்மா தான், அவங்க இங்க தான் இருக்காங்க, வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறான். சரின்னு நம்ம ஹீரோக்கும் ஒரே ஆச்சரியம். சரி நம்ம ஹீரோ போய் பார்த்தா அங்க வந்து வெறும் எலும்பு கூட தான் கிடக்கு. அங்க இருக்க டாக்டர் போலீஸ்காரங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, இதுதான் வந்து உங்க அம்மா, நாங்க இவங்களை எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இவங்க கூட ஒரு ஐடி கார்டும் கிடந்துச்சு, ஆனா இவங்க செத்து போய் 40 வருஷம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது செத்து போயிட்டாங்களா, 40 வருஷம் ஆகுதா, எனக்கு தெரியாது, ஏன்னா நான் பிறந்ததுக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறமே எங்க அப்பா வந்து என்ன சொன்னாருன்னா, எங்க அம்மா வந்து யாரு கூட ஓடி போயிட்டாங்கன்னு சொன்னாரு. இப்போ வந்து நீங்க என்ன சொல்றீங்கன்னா எங்க அம்மா வந்து செத்து போயிட்டாங்கன்னு சொல்றீங்க, அதுவும் இதுதான் எங்க அம்மான்னு சொல்றீங்க, நான் எப்படி நம்புறது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ரொம்ப ஆச்சரியத்துல இருக்காரு. ஆனாலும் அந்த போலீஸ்காரன் என்ன சொல்றான்னா, ஆனா இதுக்கப்புறம் எந்த கேஸுமே நடத்த முடியாது, யாருக்கு ஒன்னா நாங்களாம் விசாரிக்க முடியாது, ஏன்னா 40 வருஷம் ஆயிடுச்சுன்னா கேஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேன்சல் ஆயிரும், அதனால இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, அவங்க அம்மாவுக்கு வந்து சடங்குலாம் பண்ணி ஆகணும்ல, செத்து போயிட்டாங்க, எந்த சடங்குமே பண்ணல, அதனால நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா அந்த எலும்பு கூட கொண்டு போயிட்டு அடுக்கி வச்சு, இந்த கொரியால பாத்தீங்கன்னா நிறைய ஃபியூனரல்லாம் நடத்துவாங்கல்ல, அதுக்கு எப்படின்னா எல்லாருமே பிளாக் கலர் ஷூட் போட்டு கொண்டு வந்து கொஞ்சம் அமைதியா லைக் பண்ணுவாங்கல்ல, நம்ம நிறைய மூவிஸ்ல பார்த்துருப்போம். அது மாதிரி என்ன பண்றாங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அது மாதிரி ஃபியூனரல்லாம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாரு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ, அவங்க அப்பா, அப்புறம் பார்த்தா அந்த பத்திரிகைக்காரங்க 2 பேர், வேற யாருமே வரலங்க, யாருமே. ஆனா நம்ம ஹீரோக்கு பெருசா ரிலேட்டிவ்ஸ்லாம் யாருமே கிடையாது, அதனாலேயே யாருமே வரல. இவங்க சொல்லி அமைச்ச யாரும் கொஞ்சம் பேர் கூட சுத்தமா வரல, ஏன்னா எலும்பு கூட பார்க்கறதுக்காக யார் வருவாங்க சொல்லுங்க. இந்த டைம்ல நம்ம ஹீரோ போய் அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காரு. என்னப்பா, நீங்க வந்து 40 வருஷத்துக்கு முன்னாடி அம்மா ஓடி போயிட்டாங்கன்னு சொன்னீங்க, இப்போ என்னன்னா அம்மா செத்து போய் கிடக்குறாங்க, என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, இல்லடா நான் ஒரு நாள் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தேன், அப்ப நீ மட்டும் தான் இருந்த, உங்க அம்மாவை காணோம், அவ ஓடி போயிட்டான்னு தான் நானும் நினைச்சேன், ஆனா அவளுக்கு இப்படி ஆயிருக்கும் எனக்கு சுத்தமா தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த பத்திரிகைக்காரங்க 2 பேரும் வந்துடுறாங்க. வந்துட்டு ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவும் சொல்றாரு, சாரிங்க மன்னிச்சிருங்க, உங்களுக்கு பேட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தோம், இந்த டைம்ல இப்படி ஆகி போச்சு, எங்களாலதான் உங்களோட பேட்டி தான் கொஞ்சம் தள்ளி போகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இருக்கட்டும் பரவாயில்ல, இது மாதிரி டைம்ல கூட கொஞ்சம் பேட்டி எடுக்க இன்னும் எமோஷனலா இருக்கும் அப்படின்னு
கொஞ்சம் லூசுத்தனமா சொல்றாங்க. ஏன்னா இது மாதிரி டைம்ல யாராச்சும் பேட்டிலாம் எடுப்பாங்களா? மனைவி இழந்திருக்காரு, அம்மாவை இழந்திருக்கான் அவன், அதுவும் கொஞ்சம் இவங்களுக்கே ஒரு வித்தியாசமான சஸ்பென்ஸால இருக்கும். அது இந்த டைம்ல அந்த அம்மா பேட்டி எடுக்கணும், சேனலை பத்தி மட்டும் யோசிச்சுட்டு இருக்கு லூசுத்தனமா. இது நம்ம ஹீரோ லைட்டா கடுப்பாகுது. ஆனா நம்ம ஹீரோனால ஒண்ணுமே சொல்ல முடியல. இப்ப பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவோட அம்மா ஃபேமிலி வராங்க. பெரியம்மா, சின்னம்மா, அப்புறம் கசின்ஸ்லாம் வராங்க. வந்து எல்லாருமே உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ கிட்ட. ஹீரோக்கு ஒரு சந்தோஷம், பரவாயில்லையே நம்ம அம்மா சைடு இருந்து இவ்வளவு பேர் வந்திருக்காங்க நம்ம அம்மாவை பாக்குறதுக்காக அப்படின்னு சொல்லி எல்லாருமே உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கான். அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது தான் அந்த கசின் ஒருத்தர் என்ன சொல்றானா, நாங்க வந்தது ஒன்றும் உங்க அம்மாவை பாக்குறதுக்காகலாம் இல்ல, நான் வந்தது எதுக்காகனா ஊர்ல வந்து ஒரு சொத்து ஒன்று இருக்கு, அது வந்து உங்க அம்மா பேரு எங்க அம்மா பேருன்னு எல்லா பேர்லயுமே எழுதிருக்கு, அது வந்து உங்களுக்கு நாங்க தரமாட்டோம், நீங்க வந்து அதை எனக்கு எழுதி கொடுத்துருங்க, அது கேட்க தான் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஓ அப்ப நீங்க சொத்துக்காக தான் வந்தீங்களா, எங்க அம்மாக்காக வரலையா அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுக்கு அந்த பெரிய அம்மாலாம் என்ன சொல்றாங்கன்னா, உங்க அம்மா சின்ன வயசுலேயே ஓடி போயிட்டாப்பா எங்க வீட்டை விட்டு, அவளுக்காக நாங்க எதுக்கு வர போறோம், அவ எங்க குடும்பமே கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கு எங்க அம்மா எதுக்கு உங்க வீட்டை விட்டு ஓடணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்கறான். அப்பதான் ஃபுல்லா ஃபிளாஷ்பேக்ல நடந்த எல்லா கதையுமே சொல்றாங்க. அதாவது சின்ன வயசுல என்ன பண்ணானா, அவங்க அம்மா வந்து ஒரு பொய் பொருளையை ஒன்று கிளப்பி விட்டு போயிட்டா, இது மாதிரி எங்க அப்பா வந்து அவர் கூட வேலை பார்க்குற பொண்ணோட தப்பான உறவுல இருக்காரு அப்படின்னு அதை வந்து எங்க அம்மா கிட்டேயும் சொல்லிட்டா. அதை கேட்டோன்னே எங்க அம்மாவுக்கு வந்து செம்ம கடுப்புல எங்க அம்மா என்ன பண்ணாங்கன்னா, போட்டு அவளை பயங்கரமா அடிச்சாங்க, அடிச்சு அவளை போட்டு ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க, அந்த வழியிலையும் பயத்திலையுமே அவ வந்து ஊட்ட விட்டு ஓடி போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டு ஹீரோக்கு செம்ம கடுப்பு, ஏங்க உங்க அப்பா வந்து தப்பு பண்ணதுன்னா நீங்க தான் போய் அவரை தட்டி கேட்கணும், அதை விட்டுட்டு எங்க அம்மாவை போட்டு அடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்கிறாரு. அதெல்லாம் கிடையாது, எங்க அப்பாவெல்லாம் அப்படி கிடையாது, இவ தான் தப்பா கிளப்பி விட்டா அப்படிங்கிற மாதிரி இவங்களும் லூஸ்தனமா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நாங்க கேள்வி போட்டோம் அவங்க அம்மா வந்து 40 வருஷத்துக்கு முன்னாடியே ஓடி போயிட்டா அப்படின்னு, அதெல்லாம் பொய்ப்பா, அவங்க அம்மாலாம் ஓடி போக வாய்ப்பே இல்ல, ஏன் அப்படி சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் கேட்கிறாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க அம்மா வந்து ரொம்ப கேவலமா இருப்பாப்பா, இருக்கிறதுலே அசிங்கமா இருப்பா, யாருக்குமே அவளை பார்க்க சகிக்காது, எப்படி அப்படிப்பட்ட ஓடி போவா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பச்சையா சொல்றாங்க. இதை கேட்டு ஹீரோக்கு மனசெல்லாம் உடஞ்சிருது. அது மட்டும் இல்லாம இங்கிட்டு பார்த்தா ஹீரோட அப்பாவும் அப்படி ஒரு மாதிரி சேட் ஆயிடுறாரு. இதை வந்து அங்கிட்டு இருக்க பத்திரிகைக்காரங்களும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு என்ன சொல்றதுனே தெரியல, என்ன இப்படிலாம் சொல்றீங்க, உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா, அவங்க இறந்துட்டாங்க, இப்போ வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் நிலத்துக்காக வந்தீங்க, இப்போ இப்படி பேசிட்டு இருக்கீங்க. நம்ம ஹீரோக்கு செம கடுப்பாகுது. ஆனா நம்ம ஹீரோனால திட்ட முடியல அந்த இடத்துல. அவன் என்ன சொல்றான், அமைதியா சரிங்க வந்து கிளம்புங்க, ஒன்றும் இல்லை, உங்களுக்கு சொத்து தானே வேணும், நான் கொடுத்துட்றேன், எங்க அம்மா அப்பெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு இவன் சொல்ல திரும்ப அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அவங்க அம்மா அசிங்கமா தான்ப்பா இருப்பா, அவ அப்படிதான் மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அட என்னடா நீங்க கடுப்பாயிட்டு நம்ம ஹீரோ வெளியே வந்துறாரு. சீட் அடிச்சிட்டு இருக்கும் போது தான் பார்த்தா அந்த பத்திரிகைக்கார அம்மா வந்து அவங்க பாஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. பாஸ் இங்க கதை ரொம்ப சுவாரஸ்யமா போய்கிட்டு இருக்கு, அவங்க அம்மாவோட கதைலாம் இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் போல, நம்ம நேயர்களுக்கு வந்து இது ரொம்பவே பிடிக்கும், அதனால நான் என்ன பண்றேன், இங்கே இருந்து நிறைய கதையெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம ஜேர்னல்ல போறதுக்கு ஏற்ற மாதிரி பயங்கரமா ரெடி பண்ணிட்டு வரேன், எதுவுமே கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டு ஹீரோக்கு இன்னும் கடுப்பாகுது, என்னடா நம்ம கதையை எல்லாருமே ஊரு போட்டு விற்கிறாங்களே, நம்ம வந்து கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகணும்னு தான் பார்த்தோம், இப்படி நம்ம அம்மா பேரை சொல்லி நம்ம பேர்லாம் கெட்டு போயிரும் போல இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோக்கு ரொம்ப கடுப்பாகுது. ஆனா அவன் அமைதியா இருக்கான், ஒண்ணுமே சொல்லல. இப்போ வந்து ஹீரோவோட அம்மாவை பார்க்கறதுக்காக எல்லாருமே போறாங்க, அந்த ஃபெனோரில் இருந்தாங்கல்ல அவங்க எல்லாருமே போறாங்க. அது வந்து லைட்டா ஒரு இடத்துக்குள்ள வச்சிருக்காங்க. இப்போ ஹீரோவோட அம்மாவை பார்க்கறதுக்காக எல்லாருமே போறாங்க. போயிட்டு பார்த்தா ஹீரோவோட அம்மா வந்து ஃபுல்லா எலும்பு கூட இருக்காங்களா, அந்த எலும்பு கூட எல்லாத்தையுமே பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த டாக்டர் என்னன்னா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காரு, எல்லா எலும்பு எங்கெங்க வரும் அப்படிங்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காரு. ஆனா ரொம்ப பேட் ஸ்மெல் அடிக்குது, ரொம்ப பயங்கரமா அடிக்குது. ஒரு கட்டத்தில் அவங்க பெரியம்மானால அந்த இடத்துல இருக்கவே முடியல, நான் கிளம்புறேன் வாங்க ஓடுங்க வாமிட்டு எடுத்துக்கிட்டு ஓடுறப்ப என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவங்க ஹீரோவோட அம்மாவை லைட்டா தட்டி விட்டுறாங்க. அதனால என்ன ஆகுது, ஹீரோட அம்மாவோட எலும்பு கூட மண்டை இருக்குல்ல, அந்த ஸ்கல் மட்டும் அப்படியே கீழே விழுந்து உடஞ்சிருது லைட்டா. இதை பார்த்துட்டு ஹீரோக்கு இன்னும் கடுப்பாகுது, என்னடா நம்ம அம்மாவை எல்லாருமே இப்படி அவமானப்படுத்திக்கிட்டே இருக்காங்க, நம்ம ஹீரோனால ஒண்ணுமே சொல்ல முடியல, திட்ட முடியல, ஏன்னா அவனுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. திடீர்னு நம்ம அம்மா வந்து செத்து போயிட்டாங்கன்னு சொன்னா அவனுக்கு என்ன புரியும், அம்மாவே அவன் லைஃப்ல இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான், திடீர்னு இப்படி சொல்றப்ப அவனால ஒண்ணுமே பண்ண முடியல. சரின்னு இப்ப எல்லாருமே அந்த இடத்துல விட்டு கிளம்பிட்டாங்க. இப்போ வந்து அந்த பத்திரிகைக்கார அம்மா கால் பண்றாங்க, உங்க அம்மாக்கு என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்கணும்னா நான் சொல்ற இடத்துக்கு நீங்க வாங்க, உங்க அம்மா கூட வேலை பார்த்தவங்களோட டீடைல்ஸ்லாம் எனக்கு கொஞ்சம் கிடைச்சிருக்கு, அவங்கள போய் மீட் பண்ணி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி நம்ம ஹீரோ கிளம்பி போறாரு. அடுத்த நாள் காலையில் கிளம்பி போய் பார்த்தா அந்த இடத்துல பார்த்தா அந்த பத்திரிகைக்கார அம்மா வந்து பேக்குள்ள கேமரா மைக் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா இவங்க போய் கேள்வி கேட்க போறாங்கல்ல, அவங்களுக்கே தெரியாம இவங்க ஃபுல்லாவே அவங்கள வீடியோ எடுக்க போறாங்க. இது நம்ம ஹீரோ லைட்டா லாங்ல இருந்து பார்த்துக்கிட்டே போறாரு. சரின்னு போற வழியில என்ன பண்றது, இந்த அம்மா இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாத்தையுமே இவர் பொறுத்துக்கிட்டே போவாருங்க. ஸ்டார்டிங்ல இருந்து கொஞ்சம் எண்டிங் வரைக்குமே இவரு ரொம்ப பொறுமையா அமைதியா எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டே போவாரு. இப்போ நேரா பேட்டி எடுக்கிறதுக்காக உள்ளேயும் போயிடுறாங்க. இது வந்து ஒரு கெஃபே மாதிரி இருக்கும், அந்த இடத்துல எல்லாருமே சாப்பிட்டு உட்காந்துருப்பாங்க. மொத்தம் 3 பேர் நம்ம ஹீரோட அம்மா கூட வேலை பார்த்தவங்க. அது ஒன்றும் இல்லைங்க, அதாவது அந்த காலத்தில் வந்து போர் நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா யாருக்குமே வேலையே கிடைக்கல. ஆனால் ஒருத்தன் மட்டும் ஊர்ல கொஞ்சம் பெரிய பணக்காரனா இருந்தான். அவன் வந்து ஒரு பெரிய ஃபேக்டரி ஒன்று வச்சிருந்தான். அது வந்து ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரெஸ் கடை, துணி கடை, அப்படியே தைக்கிறது விற்கிறது அந்த வேலை தான். அங்கே வந்து அந்த பெரிய ஃபேக்டரியில் எல்லாருக்கும் அவன் வந்து வேலை போட்டு வச்சிருந்தான். பொண்ணுங்களா இருக்கட்டும் பசங்களா இருக்கட்டும் எல்லாருக்குமே நிறைய வேலை போட்டு வச்சிருந்தான். அதிகமாக பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களுக்கு தான் வேலை, ஏன்னா அவங்க தானே அந்த தைக்கிறது அந்த வேலை கொஞ்சம் நிறைய ஈடுபாடாக இருப்பாங்க. அவங்களுக்கு தான் வந்து நிறைய வேலை போட்டு வச்சிருந்தான். அதில் பார்த்தீங்கன்னா இவங்க நம்ம ஹீரோட அம்மா எல்லாருமே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இவங்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அவள் வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, தங்கமான பொண்ணு, ஆனால் என்ன பார்க்க தான் ரொம்ப அசிங்கமா இருப்பா, ஓடி போயிருக்கலாம் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோக்கு கடுப்பாகுது. அப்போ கேட்குறாங்க இந்த பையெல்லாம் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க.
அதுக்கு வந்து ஹீரோ சொல்றாரு நான் வந்து ஒரு ரைட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதாவது செத்து போன அவங்களோட பையனுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லவே இல்லை. ஏன்னா அப்படி சொன்னா நிறைய உண்மைகள்லாம் வெளியே சொல்ல மாட்டாங்கல்ல, பையன் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. சரின்னு இவங்க அமைதியா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களே எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவ வந்து ரொம்ப நல்ல பொண்ணுங்க, தங்கமான பொண்ணு, அசிங்கமா இருப்பா. ஆனா இவ வந்து என்ன பண்ணுவானா நிறைய பிரச்சனைகள் எல்லாம் மூக்க விட்டுக்கிட்டே இருப்பா. அது மட்டும் இல்லாம இவளுக்கு ஒரு பட்ட பேரும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எதனால அந்த பட்ட பேர் வந்துச்சு அப்படின்னு பத்திரிகைக்காரவங்க கேட்பாங்க. அதுக்கு அவங்க சொல்லுவாங்க ஒரு நாள் வந்து இவளுக்கு பாத்ரூம் வந்துச்சு. ஆனா பாஸ் வந்து இவளை விட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. எனக்கு ஒரு நிமிஷம் மட்டும் டைம் கொடுங்க சார், போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா. சரி ஒரே நிமிஷத்துல வந்துருன்னு சொல்லி பாஸ் அமுச்சு வச்சாரு. இவளும் போனா. பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய கியூவே நின்னுச்சு. இவளால ஒரு நிமிஷத்துல பாத்ரூம் போக முடியல. அதனால பாத்ரூமே போகாம அப்படியே வந்துட்டா. இவ பாத்ரூமே போகாதனால என்னாச்சுன்னா அப்படியே பேண்ட்லயே பாத்ரூம் போயிட்டா. அதனாலதான் இவளுக்கு நாங்க பட்ட பேர் வச்சோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. இதை கேட்டு எல்லாருமே சிரிக்கிறாங்க. நம்ம ஹீரோனால மட்டும் சிரிக்கவே முடியல. ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு அவரு. அது மட்டும் இல்லாம இவளை வந்து கம்பெனில நிறைய பேருக்கு பிடிக்காது. ஏன்னா இவ வந்து என்ன பண்ணானா எங்க பாஸை பத்தி நிறைய பொய்யான விஷயங்களை ஊருக்குள்ள பரப்ப ஆரம்பிச்சிட்டா. அதாவது எங்க பாஸ் வந்து நிறைய பொண்ணுங்களோட தப்பா பழகிட்டு இருக்காரு, நிறைய பெண்களை கெடுக்கிறாரு, அது மட்டும் இல்லாம அதெல்லாம் போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பொய்கள். ஆனா எங்க முதலாளி அது மாதிரிலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்ப இதுதான் அவளுக்கு வந்து ஒரு பிரச்சனையா இருந்துச்சு. எங்க முதலாளி தான் இவளுக்கு வந்து ஒரு தொல்லையா இருந்தாரு, இல்ல இவ தான் எங்க முதலாளிக்கு ஒரு தொல்லையா இருந்தா அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாம் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவ என்ன பண்ணானா அந்த ஊர்ல இருக்க ஒரு கண்ணு தெரியாதவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அப்படி அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்துச்சு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஆனா அப்பெல்லாம் அவள் லைஃப் ரொம்ப ஹாப்பியா தான் இருந்துச்சு, சந்தோஷமா தான் இருந்தா, எந்த பிரச்சனையுமே கிடையாது, அவளுக்கு வேற எந்த எனிமிஸுமே கிடையாது. ஆனா வேலை பார்க்குற இடத்துல வந்து ஹீரோனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு கொஞ்சம் க்ளோஸா இருந்தா. நீங்க வேணா அவளை போய் கேட்டு பாருங்க, உங்களுக்கு வேற ஏதாச்சும் டீடைல்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரின்னு அந்த இடத்துல இருந்து அந்த பத்திரிகைக்காரியும் நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. ஹீரோக்கு வந்து ஒரு மாதிரி கடுப்பா இருக்கு, நம்ம அம்மாவை பத்தி இந்த பத்திரிகைக்காரி வந்து நிறைய டீடைல்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கா. இதெல்லாம் வெளியே சொல்லி நம்ம அம்மாவோட மானத்தை வாங்கிடுவாளா, நம்ம மானத்தை வாங்கிடுவாளான்னு ஒரு பயம் இருக்கு. பத்திரிகைக்காரி கிட்ட சொல்றாங்க, இங்க பாரு இதுக்கப்புறம் நீங்க வர வேணாம், நானே பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா. ஐயோ எனக்கு எந்த பாரமும் கிடையாது, எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, நான் தாராளமா வர்றேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. என்னடா இவ போய் தொலைய மாட்டா போலயா அப்படின்னு நம்ம ஹீரோவும் இங்க இருந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறம் போயிட்டு அவ என்ன பண்றாருன்னா அவங்க அப்பாவை பத்தின நிறைய டீடைல்ஸ் எல்லாம் சும்மா பாத்துட்டு இருக்காரு. இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி அவங்க அப்பா பத்தி பாத்துட்டு இருக்காரு. இப்போ வந்து அந்த பத்திரிகைக்காரையும் மெசேஜ் பண்றாரு, நாளைக்கு இது மாதிரி அந்த உங்க அம்மா கூட க்ளோஸா இருந்தாங்கல்ல அவங்களோட அட்ரஸ் வந்து கிடைச்சிருச்சு, நாளைக்கு போய் அவங்களை மீட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அவங்களே மீட் பண்றதுக்காக அவங்க வீட்டுக்கு போறாங்க. பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பணக்கார வீடு மாதிரி இருக்கு. பாத்தீங்கன்னா அந்த அம்மாவோட பசங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க. அவங்க அம்மா கிட்ட கொஞ்சம் விசாரிக்கிறாங்க, இது மாதிரி உங்களுக்கு தெரியுமா ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அம்மா வந்து இருந்தாங்க, அவங்க வந்து இப்ப செத்து போயிட்டாங்க, அவங்கள பத்தி கொஞ்சம் விசாரிக்க தான் வந்திருக்கோம் உங்ககிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஐயோ என்னதான் அந்த பொண்ணு செத்து போயிட்டாளா, அவ ரொம்ப தங்கமான பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணு, நான் அவளை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்திருக்கேனே தவிர அவைய கிட்ட என்னைக்குமே அது மாதிரி தப்பா நடந்துக்கிட்டே கிடையாது, நான் தான் ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டேன், ஆனா அவ ரொம்ப தங்கமான பொண்ணு, அவ வந்து எனக்கு நிறைய விஷயத்துல ஹெல்ப் பண்ணா அப்படின்னு ஒரு பிளாஷ்பேக்கு போறாங்க. பிளாஷ்பேக்ல போய் பார்த்தா அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் போயிட்டு என்னாச்சு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. கேட்கறதுக்கு அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா அப்படியே அழுதுகிட்டே இவ மேல சாஞ்சுக்கிட்டு இது மாதிரி நம்ம முதலாளி வந்து எனக்கு எடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதை கேட்டு நம்ம ஹீரோனுக்கு சம வெறுப்பு. ஆனா அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது, ஏன்னா அவங்க ஒரு பொண்ணு, ரெண்டாவது முதலாளி வந்து ரொம்ப பெரிய ஆளு, அவனுக்கு நிறைய சப்போர்ட்டிவான ஆள்லாம் இருக்காங்க, அதனால ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப அப்படியே முதலாளியை காட்டுறாங்க. முதலாளி வந்து அப்படியே என்ன பண்றானா அந்த சந்தை கடைக்குள்ள நடந்து வந்துட்டு இருக்கான். உள்ள வர்றப்பே பாத்தீங்கன்னா அவன் கம்பெனிக்குள்ள இருந்து 2 பொண்ணுங்க வெளியே போறாங்க. அவங்கள அப்படியே போட்டோ எடுக்கிறான். ஏன்னா இவன் வந்து ஒரு சரியான பொம்பளை பொறுக்கி, அதை வந்து இந்த இடத்துல அப்படியே மென்ஷன் பண்ணி காமிக்கிறாங்க. ஓகே இப்ப அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அப்பா கூட ஒரு குடிசை வீட்டுக்குள்ள இருக்காங்க. இவங்க ரொம்ப ஏழை குடும்பமா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோட அப்பா வந்து எப்படியாவது நிறைய காசு சம்பாரிச்சு ஒரு பெரிய இடத்துக்கு போயிடணும், எல்லாருமே நம்மளை மதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசையில இருக்காரு. ஹீரோயின் வந்து ஒரு மாதிரி ரொம்ப சேடா இருக்காங்க. நம்ம ஹீரோட அப்பா கேட்கறாங்க, என்னமாச்சு ஏமா சேடா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. அப்ப வந்து நம்ம ஹீரோ வேற கை குழந்தையா இருக்கானா, அவனை மடியில வச்சுக்கிட்டே நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஃப்ரீயா விட்டுறாங்க. அடுத்த நாள் கம்பெனிக்கு போய் பார்த்தா அந்த அம்மா ஒருத்தவங்க இருந்தாங்களா, அதாவது அந்த பொண்ணை கெடுத்துட்டானே ஒருத்தன், அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா கம்பெனியை விட்டு நின்றுச்சு. அதாவது அந்த பொண்ணு வந்து நிக்கல, அந்த முதலாளி வந்து வேலையை விட்டு தூக்கிட்டான். இதை கேட்டு ஹீரோனுக்கு செம ஷாக்கு. உடனே நேரா போயிட்டு முதலாளி கிட்ட பேசுறாங்க, என்னாச்சு எதனால அவங்களை வேலையை விட்டு தூக்குனீங்க, நீங்க தானே தப்பு பண்ணீங்க, அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்படி பண்ணா இதெல்லாம் ரொம்ப தப்பு, நீங்க பண்றதுல ரொம்ப பெரிய தப்பு சார் ரொம்ப. ஆனா அந்த முதலாளி வந்து பாத்தீங்கன்னா மரியாதையை தான் அவ கூப்பிடுவா, சார் சார்னு மரியாதையை தான் கூப்பிடுவா, நீங்க பண்றதுல ரொம்ப தப்பு சார், இப்பெல்லாம் பண்ணாதீங்க, எதுக்கு அது மாதிரி பெண்கள் எல்லாம் தப்பா இது பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பா. அவன் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பொண்ணுங்களை தப்பு தப்பா போட்டோ எடுத்து அந்த போட்டோ எல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பான். அந்த டைம்ல இவ வேற வந்த கடுப்புல இருப்பான். இங்க பாரு உடனே இங்க இருந்து கிளம்பு, அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது, நீ பாட்டுக்கு ஏதாவது லூஸ் தரமா வளராத, இங்க இருந்து போ, இல்லைன்னா உன்னோட வேலையும் தூக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். இவளும் கடுப்புல உடனே இங்க இருந்து போயிடுவா. இவளுக்கு என்ன பண்றதுனே தெரியாது. ஏதாவது பண்ணி ஆகணும், முதலாளியை தடுத்தாவணும், என்ன பண்ணுவானா உடனே வீட்டுல உட்காந்துட்டு ஒரு பேப்பர்ல முதலாளியை பத்தி தப்பு தப்பா எழுதுவா. அதாவது உண்மையை தான் எழுதுவா. என்னன்னா இந்த மாதிரி முதலாளி வந்து சரியான பொம்பளை பொறுக்கி கம்பெனில வேலை பார்க்குற பொண்ணுங்கள்ட்ட ரொம்ப தப்பா நடந்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எழுதி நிறைய பேப்பர் என்ன பண்ணுவானா ஊரு ஃபுல்லா போட்டுருவா. அடுத்த நாள் காலையில முதலாளி வந்து கம்பெனிக்கு அந்த சந்தை வழியா நடந்து வந்துட்டு இருக்கிறவோ எல்லா பொண்ணுங்களும் அவரை பார்த்து பயந்து ஓடுங்க. ஏன்னா ஊர்ல இருக்க பொண்ணுங்களாம் நம்மளை பார்த்து பயந்து ஓடுது அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாரு. சரின்னு சுத்தி முத்தி பார்த்தா மக்களும் இவரை வந்து ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அப்பதான் தரையில இருக்க ஒரு பேப்பர் எடுத்து படிச்சு பார்ப்பாரு. பார்த்தா இது மாதிரி அந்த பொண்ணு இவரை பத்தி எழுதி வச்சிருக்கோம். இதை கேட்டு செம கடுப்பாயிருவாரு. போயிட்டு என்ன பண்ணுவாருன்னா அந்த கம்பெனிக்கு மேனேஜர் ஒருத்தர் இருப்பான்ல, அதாவது இவருக்கு கீழே, அவனை போட்டு செமையா திட்டுவாரு. என்னடா இவ இப்படி பண்ணி வச்சிருக்கா, நீ சும்மா பார்த்துட்டு இருக்க, அவளை உடனே வேலையை விட்டு தூக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. இவனும் போயிட்டு உடனே நம்ம ஹீரோனை வேலையை விட்டு தூக்குறதுக்கு, இங்க பாருமா இனிமேலாம் நீங்க வரக்கூடாது, உடனே இங்க
இங்கிருந்து வெளியே போ, வேலையை விட்டு வெளியே போன்னு சொல்றதுக்கு திரும்ப அவ சண்டைக்கு வருவா. நான் எதுக்கு வெளியே போகணும், அவர் தானே தப்பு பண்ணாரு, நானா வெளியே போக மாட்டேன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது என்ன ஆகும்னா அந்த இடத்துக்கு அந்த பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு வருவா. சரியா வந்துட்டு என்ன பண்ணுவானா, நான் உன்கிட்ட தானே இது ரகசியமா சொன்னேன், என்னோட கஷ்டத்தை தான் உன்கிட்ட சொன்னேன், நீ வந்து அவரை பழி வாங்கணுங்கிறதுக்காக என்னோட மானத்தை இப்படி வித்துட்டியே, ஊரு ஃபுல்லா எல்லாத்தையும் இந்த மாதிரி சொல்லிட்டியே, இப்ப எல்லாருமே நான் ஒரு மாதிரி தப்பா பாக்குறாங்க, எனக்கு அசிங்கமா போச்சுன்னு நம்ம ஹீரோயின் கண்ணத்திலே ஒரு அறை. அவ வந்து பொண்ணு தானே பாவம், அவளுக்கு என்ன கஷ்டமோ, அவ ஏன் இது மாதிரி நீ வெளியே சொன்னுங்கிற கோவத்துல அடிச்சுட்டு போயிட்டா. நம்ம ஹீரோயின் வந்து இது மாதிரி வேற எந்த பொண்ணுக்கும் நடந்துடக்கூடாதுன்னு போராடலாம்னு நினைச்சாங்க. ஆனா நம்ம ஹீரோனுக்கு ஒரு அடி விழுந்துருச்சு. இந்த விஷயத்தெல்லாம் வந்து இப்படிதான் நடந்துச்சு, நான் அவளை இவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கேன், அவன் எனக்காக இவ்வளவு சப்போர்ட் பண்ணானா, அப்படி வந்து இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டு அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு 40 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கதையை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இப்ப வந்து அவங்க ஒரு கிளவியா இருக்காங்க, இவங்களுக்கு இப்பெல்லாம் நடந்துச்சுங்கிற விஷயத்த கேட்டு அவங்க பசங்களும் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா நேரா வந்து எல்லாருமே வந்து வேன்ல வந்து உட்காந்துட்டாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அதுக்கப்புறம் அந்த பத்திரிகைக்காரியும் வந்து வேன்ல உட்காந்துட்டாங்க. அந்த பத்திரிகைக்காரி பாத்தீங்கன்னா திடீர்னு அழுகுறா, கல்லுன்னு தண்ணி எல்லாம் ஊத்துது, இது மாதிரி இப்படி நடந்திருக்கு, உங்க அம்மாவுக்கு இவ்வளவு கொடுமை நடந்திருக்கு, அந்த முதலாளிக்காரன் தான் கண்டிப்பா உங்க அம்மாவை கொண்டு இருப்பான், நீ வந்து அவனை எதுவுமே பண்ண மாட்டியா, சென்டிமெண்டலா அழுது அப்படியே நம்ம ஹீரோ வாயில இருந்து நிறைய வார்த்தைகளை வர வைக்க பாக்குறாங்க. நம்ம ஹீரோ யோசிக்கிறான், என்ன இவ இப்படிலாம் அழுகிறா, இப்படிலாம் வாய்ப்பு இல்லையேன்னு பார்த்தா அந்த கேமராவை நம்ம ஹீரோ பக்கம் அப்படியே லைட்டா திருப்பி வச்சிருக்கா. இப்பதான் நம்ம ஹீரோக்கு புரிய வருது, இவ சென்டிமெண்டலா அழுது நம்ம வாயில இருந்து நிறைய வார்த்தைகளை வர வைக்கிறா அப்படின்னு. இப்ப அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அந்த முதலாளி இருந்தான்ல, அதாவது 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முதலாளி இருந்தான்ல, அவனோட வீட்டுக்கு வந்து அந்த பத்திரிகைக்காரியும் நம்ம ஹீரோவும் போறாங்க. அங்கே போய் பார்த்தா வீட்டுக்குள்ள யாரையுமே காணோம். இவன் பாத்தீங்கன்னா ஏதோ நோய் வந்து கிடக்குறான். யார், அந்த முதலாளி தான். எப்படி குண்டா புழு புழுன்னு இருந்தாலும் இப்ப பாத்தீங்கன்னா எலும்பு குடு மாதிரி நோய் வந்து கிடக்குறான். அப்படியே அந்த ரூம் குள்ள போய் பாக்குறாங்க, பார்த்தா அவனை சுத்தி ஒரே நிறைய பொண்ணுங்களோட போட்டோவா இருக்கு. அவன் அந்த 40 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோஸ் ஃபுல்லாத்தையுமே அப்படியே ஃப்ரேம் போட்டு ஒட்டி வச்சிருக்கான் ஃபுல்லா. உள்ள போயிட்டு நீங்க தானே அந்த முதலாளி அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுக்கு அதுக்கு ஆமா, நீங்க எல்லாம் யாரு, வெளியே போங்க, இங்க எல்லாம் வராதீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் பயங்கரமா கத்துறான். அப்போது தான் வந்து இந்த பொண்ணு, அதாவது நம்ம பத்திரிகைக்காரி என்ன கேட்கறானா, இது மாதிரி 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருந்தா அந்த பொண்ணை நீங்க தானே கொன்னீங்க, உண்மையை சொல்லுங்க, நாங்க அது மாதிரி பத்திரிகைக்காரங்க வந்திருக்கோம், உண்மையை சொல்லனா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவோம் அப்படி இப்படிங்கிற மாதிரி அவன்கிட்ட நிறைய போட்டு வாங்கலாம்னு பாக்குறாங்க. அதுக்கு அவன் ஒரே வார்த்தையா என்ன சொல்றானா, டே நான்லாம் அவளை கொல்லவே இல்லை, நான் எதுக்கு அவளை கொல்ல போறேன், ஆனா பல தடவை அவளை மிரட்ட பார்த்திருக்கேன், ஆனா அவளை நான் கொல்ல, அவளை கொன்னது யாருன்னா அவளோட புருஷன் தான் கொன்னான், அந்த கண்ணு தெரியாத ஒருத்தர் இருந்தான்ல அவன் தான் கொன்னான், இது யாருமே இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லையாடா பாவீங்களா, 40 வருஷம் ஆச்சுடா இன்னுமா அவனை பிடிக்கவே இல்லை, ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இவங்க 2 பேருக்கும் செம ஷாக்கு. அப்பதான் அப்படியே திரும்ப பிளாஷ்பேக்கு போறாங்க, அப்படியே விஷயத்த சொல்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அப்பா இருக்கார்ல, அவரே வந்து பாத்தீங்கன்னா அந்த முதலாளி கீழே தான் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அவருக்கே வந்து இந்த முதலாளி தான் காசுலாம் கொடுப்பாரு. ஏன்னா அவரு தான் என்ன பண்றாருன்னா நம்ம முதலாளிக்கு வந்து ஸ்டாம்ப் எல்லாம் செஞ்சு கொடுக்குறது. இப்ப என்ன பண்றாருன்னா முதலாளி வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு பார்ட்டி மாதிரி வச்சிருக்காரு. அதுக்கு வந்து நம்ம ஹீரோட அப்பாவையும் கூப்பிட்டுருக்காரு. எதுக்காகனா சும்மா கொஞ்சம் அந்த ஸ்டாம்ப் எல்லாம் பண்ணி காமிங்க என் ஃப்ரெண்ட்ஸுக்கு, அவங்க எல்லாம் பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு. சரி நம்ம ஹீரோட அப்பாவும் வந்து ரொம்ப சந்தோஷமா, அவருக்கு ஸ்டாம்ப் பண்றதா ரொம்ப பிடிக்குமா, வந்து ரொம்ப சந்தோஷமா என்ன பண்றாருன்னா ஸ்டாம்ப் எல்லாம் பயங்கரமா ரெடி பண்ணிட்டு அதை வந்து இவங்களுக்கு எல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. அதை அவங்களும் ரொம்ப சந்தோஷமா வாங்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே சரக்கெல்லாம் அடிச்சுட்டு நம்ம ஹீரோட அப்பாவுக்கு நிறைய சரக்கெல்லாம் ஊத்தி கொடுத்துட்டு எல்லாருமே சம போதையில இருக்காங்க. இப்பதான் ஹீரோட அப்பா சொல்றாரு, இது மாதிரி முதலாளி உங்களோட புண்ணியத்துல தான் நான் வந்து நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கேன், என் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்போது தான் அந்த முதலாளி சொல்லுவான், இது மாதிரி நீ சந்தோஷமா இருக்க, ஆனா உன் பொண்டாட்டினால நான் சந்தோஷமா இல்ல, அவ வந்து என்ன பயங்கரமா குடும்பப்படுத்திக்கிட்டு இருக்கா, டெய்லியும் வந்து என்னை பத்தி தப்பு தப்பா எழுதி நிறைய பேப்பர்ல அது இதுன்னு போட்டு இது மாதிரி என்ன போட்டு பயங்கர கொடுமைப்படுத்திட்டு இருக்கா, என்னால நிம்மதியா வாழவே முடியல, ஊர்ல இருக்க மக்களே என்ன தப்பா பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இந்த அசிங்கமா இருக்கடா எனக்கு, நீ அசிங்கப்படுன்னு தலையில ஏதோ சரக்கெல்லாம் ஊத்திக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் வந்து நம்ம ஹீரோட அப்பா ரொம்ப சகிச்சு ஏத்துக்கிட்டு இருக்காரு. வேற வழி இல்ல, சரி முதலாளி நான் சொல்லிடுறேன், இனிமே அது மாதிரி பண்ண மாட்டா, நீங்க எதுவும் கோவப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. நேரா போயிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கிறாரு, இது மாதிரி என்னமாச்சு, ஏதாவது பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுக்கு ஹீரோயின் அப்பெல்லாம் ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு திரும்பவும் பேப்பர்ல எழுதிக்கிட்டு இருக்கா. இப்ப அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா திரும்ப அதே மாதிரி பேப்பரை வந்து ஊர் ஃபுல்லா போட்டுடுறா. இதை பார்த்து முதலாளி செம கடுப்பாயிடுறாரு. என்ன பண்றாருன்னா ஆளுங்களெல்லாம் ரெடி பண்ணிடுறாரு. ஹீரோயினை லைட்டா அடிச்சு கைகளை உடச்சு கொஞ்சம் பயத்தை காமிச்சாதான் ஹீரோயினுக்கு புத்தி வரும், அப்பதான் திரும்ப இது மாதிரிலாம் எதுவுமே பண்ண மாட்டா அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாருன்னா கொஞ்சம் ஆளுங்களெல்லாம் ரெடி பண்ணிட்டு ஹீரோயின் வழக்கமா போற ரூட்ல ஆளுங்களை வச்சு ஹீரோயின் அடிக்க வைக்கிறாரு. அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் அப்புறம் அந்த கை குழந்தை மூணையுமே வச்சு கூட்டி போயிட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஆளுங்கெல்லாம் வந்துட்டு எல்லாம் நம்ம ஹீரோயினை மட்டும் போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. ஹீரோ கத்துறான், ப்ளீஸ் ப்ளீஸ் விட்டுருங்க பாவம், இனிமே அவ எதுவுமே பண்ண மாட்டா, தெரியாம பண்ணிட்டா அப்படி இப்படிங்கிறாங்க. ஆனா இப்படி இப்படிங்கிறான், ஆனா அவங்க 2 யாருமே கேட்கவே இல்லை, வந்து பயங்கரமா அடிக்கிறாங்க. பொண்ணுனே பார்க்காம ஈவு இறக்கமே இல்லாம பயங்கரமா போட்டு அடிச்சு கொள்றாங்க. இப்ப அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோயினை இவ்வளவு அடிச்சு அவ என்ன பண்றா, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம கவலையே இல்லாம நேரா போயிட்டு அந்த பாஸ் இருக்கான்ல அவனை பிடிச்சி அடி அடின்னு அடிக்கிறான். அவனோட ரூம்க்கே போயிட்டு ஏன்டா எல்லா தப்பும் பண்றது நீ, ஆனா என்ன போட்டு அடிப்பியாடா அப்படின்னு இவனை போட்டு பயங்கரமா அடி அடி அடிச்சு சொல்ல போனா கொன்னே போட்டிருப்பா. அதுக்குள்ளே எல்லாருமே வந்து நம்ம ஹீரோனை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்க. இதுக்கப்புறம் இவளை யாருமே உள்ளே விடாதீங்கடா, அவளுக்கு வேலையே கிடையாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம பாஸ் சொல்லிடுறானா. இப்ப அப்படியே பாத்தீங்கன்னா சொல்றான், அது மாதிரி இவளை எவ்வளவு அடிச்சு இவளுக்கு புத்தியா வரலங்க, நானும் இவளை எவ்வளவு அடிச்சு அடிச்சு விரட்டி பார்த்தேன், ஆனா இவளுக்கு நான் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்தா, சரி நான் ஆளுங்களை வச்சு இந்த தடவை கைகாலெல்லாம் உடச்சு போட்டாதான் இவளால நடக்க கூட முடியாது, எனக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டா, பேப்பர்ல பேனா எதுவுமே வச்சு எழுத விட மாட்டால அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் ஆளுங்களை அனுப்பிச்சு வச்சேன். அதே மாதிரி ஒரு 5-6 பேர் அனுப்பி வச்சேன். ஆனா போய் பார்த்தா தான் தெரியுது அந்த இடத்துக்கு எங்க பசங்க போறதுக்கு முன்னாடியே அந்த கண்ணு தெரியாதவன் என்ன
என்ன பண்ணானா அவன் பொண்டாட்டிய அவனே போட்டு தள்ளிட்டு பணத்தை தூக்கிட்டு போயிட்டு இருந்தான். இதை ஆளுங்க பார்த்தாங்க, பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே போனாங்க. பார்த்தா அவன் கொண்டு போயிட்டு ஒரு மலைக்கு மேல இருந்து கீழே தள்ளி விட்டான் லைட்டா. ஃபுல்லா அவனால பாடியை டிஸ்போஸ் கூட பண்ண தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதே மாதிரியே பிளாஷ்பேக்ல அதாங்க நடக்குது. எனக்கும் ஒரே டவுட்டா இருந்துச்சு, வேணா போய் தான் சொல்றானா, அது எப்படி புருஷனே வந்து பொண்டாட்டியை கொல்லுவான், அது கண்ணு தெரியாத புருஷன் எப்படி கொண்டு இருப்பான் அப்படின்னு நானும் டவுட்ல பார்த்துட்டே இருந்தேன். பார்த்தா அந்த கண்ணு தெரியாத அவன் சொல்லிட்டே வராங்க என்னன்னா கீழே தள்ளி விட்டான். ஆனா இந்த 5 பேர் பார்த்ததெல்லாம் அவனுக்கு தெரியல. யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க, பயப்படாதடா பயப்படாத போ யாரும் பார்த்திருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டே அப்படியே ரிட்டர்ன் வராங்க. உடனே இந்த 5 பேரும் பார்த்து என்ன பண்றாங்க, இந்த பாடியை ஒழுங்கா டிஸ்போஸ் கூட பண்ணல. அதனால என்ன பண்றாங்கன்னா இவங்களே ஒரு குழியை தோண்டி அந்த பணத்தை தூக்கி உள்ள போட்டு மூடிடுறாங்க. யாருன்னா நம்ம ஹீரோவோட அம்மாவை பணம் உள்ள தூக்கி போட்டு மூடிடுறாங்களா. இந்த விஷயத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாஸ் வந்து இப்ப சொல்லிக்கிட்டு இருக்காரு எல்லாத்தையுமே. இதை கேட்டு நம்ம ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிருது. ஏன்டா எங்க அப்பா மேல பழிய போறாங்க, அப்பெல்லாம் அப்படி கிடையாதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. இதை பார்த்துட்டு அந்த பத்திரிகைக்காரி கத்துறா, இப்பெல்லாம் நடந்துக்காத, ஏன் இவ்வளவு ரூடா நடந்துக்கிற, லூசா நீ பைத்தியமா அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ இன்னும் கடுப்பாயிடுறான். உனக்கு வீடியோ வேணும், உன் சேனலுக்கு கண்டென்ட் வேணும், நீ என்னன்னா என் ஃபேமிலி மேட்டரை போட்டு நோண்டிட்டு இருப்பியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்றான், பேக்கை புடுங்கி எடுக்கிறான். எடுத்து உள்ள கேமரா இருக்கா அதை புடுங்குறான். புடுங்கி கேமராவோட மெமரி கார்டை மட்டும் புடுங்கி எடுத்துட்டு போயிடுறான் இங்க இருந்து. இப்ப நம்ம பத்திரிகைக்கு தலையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருது. அவளுக்கு தெரிஞ்சு போச்சு, ஐயோ கேமரா இருந்ததை இவன் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு. இப்ப நம்ம ஹீரோ நேரா எங்க போவார் நினைக்கிறீங்க, நேரா அவர் அப்பா கிட்ட தான் போறாரு. அவரோட வீட்டுக்குள்ள மர்மமா உட்கார்ந்துருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அப்பா வந்து உள்ள என்ட்ரி ஆகுறாரு. இப்ப அப்பா வந்து வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகுறாரா. என்ட்ரி ஆனோன்னா மகன் வந்து கேட்கறான், அப்பா அவங்க கிட்ட ஒரு விஷயம் பேசணும், இங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறான். என்னப்பா விஷயம் சொல்லுப்பா, கொஞ்ச நாள் என்ன ஆளையே காணோம், எங்கப்பா போன அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. ஒன்னும் இல்லப்பா, இது மாதிரி உங்களோட பழைய முதலாளி ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு முதலாளி இருந்தார்ல, அவரை போய் பார்த்துட்டு வந்தேன், அவர்கிட்ட பேசிட்டு வந்தேன். அவர் என்ன சொன்னார்னா நீங்க தான் வந்து நம்ம அம்மாவை கொன்னீங்கன்னு சொல்றாரு. உண்மையாப்பா, நீங்க தான் அம்மாவை கொன்னீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான். அதுக்கு அப்படியே நம்ம ஹீரோட அப்பா வந்து ஷாக் ஆகி நிக்கிறாரு. உங்ககிட்ட நிறைய விஷயம் சொல்லணும்ப்பா, நிறைய விஷயங்கள் நான் சொல்ல வேண்டியது இருக்கு, வாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட அப்படியே திரும்ப பிளாஷ்பேக் போயிட்டு பெரிய கதை ஒன்று சொல்றாரு. அதாவது நாங்கெல்லாம் வந்து கண்ணு தெரியாதவங்க, எங்களை வந்து ஊர்ல யாருமே மதிக்கவே மாட்டாங்க, கேவலப்படுத்துவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க. அவங்க சொல்றது மட்டும் தான் எங்க காதுல விழுவும். அவங்க எந்த நோக்கத்துல சொல்றாங்க, எந்த நோக்கத்துல சிரிக்கிறாங்கன்னு எங்க காதுல விழுவாது, கேட்காது. ஏன்னா எங்களுக்கு தான் கண்ணு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங்கா அவரோட பிளாஷ்பேக் அப்படியே ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான்ப்பா ஃபர்ஸ்ட் டைம் நான் அவங்க அம்மாவை பார்த்தேன். அது மாதிரி ஒரு கடை தொடங்கலாம் அப்படின்னு இந்த ஏரியாக்குள்ள வந்து கடையை ஒன்று ஓப்பன் பண்ண புதுசுல யாருமே என் கடைக்கு வரவே இல்லை. நானும் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி பார்த்தேன், யாருமே வரல. அந்த டைம்ல தான் திடீர்னு ஒரு நாள் உங்க அம்மா என் கடைக்கு வந்தா, வந்து ஸ்டாம்ப் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா, ரொம்ப அழகா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தா. உங்களுக்கு ஸ்டாம்ப் வேணுமான்னு நான் கேட்டேன். அவ அதுக்கு சொன்னா என்கிட்ட காசு கிடையாது, நான் இந்த ஸ்டாம்ப் வாங்குற அளவுக்கு என்கிட்ட வசதி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னா. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க தான் என்னோட ஃபர்ஸ்ட் கஸ்டமர், நான் உங்களுக்கு ஸ்டாம்ப் கண்டிப்பா தருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோட அப்பாவும் என்ன பண்றாருன்னா ஒரு ஸ்டாம்ப் ஒன்று அழகா செஞ்சு கொடுக்குறாரு. இதை பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருது. காசுலாம் வேணாம், ஃப்ரீயாவே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இதனால நம்ம ஹீரோவோட அம்மா வந்து என்ன பண்றாங்கன்னா டெய்லியுமே இந்த அப்பாவோட கடைக்கு வந்து வர ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஹீரோட அப்பா வந்து சொல்லிட்டு இருக்காரு பிளாஷ்பேக்ல. டெய்லியுமே வந்து உங்க அம்மா வந்து என்னோட கடைக்கு வந்துகிட்டே இருப்பா, எனக்கு சாப்பாடு கொண்டு வருவா, எனக்கு சாப்பாடு இருக்காது, அவ சாப்பாடுலாம் கொண்டு வருவா, என்ன நல்லா பார்த்துப்பா. இப்பெல்லாம் போய்கிட்டு இருக்கும் போது பக்கத்து கடைக்காரங்க எல்லாம் பார்த்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, டே அந்த பொண்ணுக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு, அதனால தான் டெய்லியும் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. எப்படா இது மாதிரி அழகான பொண்ணை பிடிச்ச, எப்படா இது மாதிரி அழகான பொண்ணை நீ கரெக்ட் பண்ண, கண்ணு தெரியாத உனக்கு இவ்வளவு அழகான பொண்ணா அப்படின்ற மாதிரி கிளப்பி விட ஆரம்பிச்சிடறானுங்க, கலாய்க்கிறானுங்க. ஹீரோவோட அம்மா வந்து அழகா இருக்க மாட்டாங்க, அசிங்கமா இருப்பாங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா படத்துல எந்த ஒரு இடத்துலயுமே வந்து ஹீரோவோட அம்மா ஃபேஸ காமிக்கவே இல்லை. ஏன்னா அவங்க அசிங்கமா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல காமிக்கவே இல்லை. ஆனா இவங்க வந்து என்னன்னா கிளப்பி விடுறாங்க, இந்த கண்ணு தெரியாதவனையும் அந்த அழகா இல்லாதவளையும் மேட்ச் பண்ணி விட்டுணும், இவனை கிளப்பி விட்டு அந்த சதிக்குள்ள உழ வைக்கணும் அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா, எப்படா உனக்கு இவ்வளவு அழகான பொண்ணு அப்படிங்கிற மாதிரி கிளப்பி விட்டுறாங்க. இதை கேட்டு ஹீரோவோட அப்பாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிருது. இந்த அழகான பொண்ணா எது நம்மளே, ஆமா இவரு லவ் பண்றாளோ அப்படின்னு இவருக்கும் ஒரு ஆசை. சோ இவங்க எல்லாம் இப்படி சுத்தி கிளப்பி விட்டனால ஒரு கட்டத்துல என்ன பண்றாங்கன்னா 2 பேருமே லவ் சொல்லி கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. அதுவும் கல்யாணம் வந்து அதே இந்த சந்தையில தான் நடக்குது, ரொம்ப கிராண்டா நடக்குது. அந்த பாஸ்லாம் வராரு, போட்டோ எடுக்கிறாரு அப்படின்னு சுத்தி முத்தி நிறைய மக்கள் இருக்காங்க. எல்லாருமே ரொம்ப கிராண்டா இதை கொண்டாடுறாங்க, ரொம்ப சந்தோஷமா எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்றாங்க. இவங்களுக்கும் கல்யாணமும் நடக்குதுங்க, அது ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோட லைஃப் வந்து ரொம்ப கிராண்டா, அதாவது கிராண்டா இல்ல ரொம்ப ஜாலியா போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு ஒய்ஃபும் ஒருத்தி வந்துட்டு அப்புறம் அவங்களுக்கு குழந்தைய ஒன்று பிறந்துருது. என்னன்னா நம்ம ஹீரோ வந்து குழந்தைய பார்த்துப்பாரு காலையில இருந்து மதியம் வரைக்கும். நம்ம ஹீரோயின் வந்து ஒர்க்லாம் முடிச்சுட்டு சாப்பாடு எடுத்துட்டு வருவாங்க, வந்து ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு அப்படியே குழந்தைக்கு அவங்க பால் கொடுக்குறது, அதுக்கப்புறம் குழந்தைய கொஞ்சம் அவங்க பார்த்துப்பாங்க, திரும்ப ஹீரோ கிட்ட குழந்தைய கொடுத்துட்டு திரும்ப அவங்க ஒர்க்கு போயிருவாங்க. இது மாதிரி அவங்க லைஃப் வந்து நல்லா தாங்க போய்கிட்டு இருந்திருக்கு. இப்போ ஒரு நாள் நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து நம்ம ஹீரோ கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவன் வந்து நம்ம ஹீரோட வீட்டுக்கு வர்றான். வந்து கொஞ்ச நேரம் தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க 2 பேரும். சாரிங்க, ஹீரோன்னு சொல்லிட்டேன், ஹீரோட அப்பா, ஓகேவா? அதாவது பிளாஷ்பேக்ல இப்போ வந்து ஹீரோட அம்மா வந்து என்ன பண்றாங்கன்னா உங்களுக்கு சரக்குலாம் ஊத்தி கொடுத்துட்டு அப்படியே வீட்டை விட்டு கொஞ்சம் வெளியே போறாங்க. அந்த டைம்ல தான் வந்து ஹீரோட ஃப்ரெண்டு சொல்றான், உன் பொண்டாட்டி வந்து ரொம்ப நல்லவளா இருக்காடா, ரொம்ப நல்ல மனசு உள்ளவளா இருக்கா, எப்படா இது மாதிரி பொண்டாட்டியை பிடிச்சா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நல்ல விதமா தான் சொல்றான். அதுக்கு அவனும் என்ன சொல்றானா, ஆமா ஆமாடா என்னோட பொண்டாட்டி தான் இருக்கிறதுலே உலகத்திலே ரொம்ப தங்கமான, தங்கத்துக்கும் தங்கம் அப்படிங்கிற மாதிரி பாராட்டுறான். இவளை பார்க்கணுங்கிறது என்னோட ஒரே ஆசை, எனக்கு கண்ணு இதுக்காகவே எனக்கு கண்ணு வேணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்பதான் ஃப்ரெண்டு சொல்றான், இல்லடா நீ இவளை பார்க்கணும்னு ஆசைப்படாத, அந்த அளவுக்கு நல்லா இருக்காது, அப்படிலாம் நினைக்காத அப்படின்னு மாதிரி சொன்னோன்னா, டே ஏன்டா அப்படி சொல்ற, என் பொண்டாட்டியை பாக்குறதுனா பெரிய கனவு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இல்லடா உன் பொண்டாட்டி பாக்குற அளவுக்குலாம்
இருக்க மாட்டாடா, அசிங்கமா இருப்பாடா, கேவலமா இருப்பா, அவளை பார்க்கணும்லாம் ஆசைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். இவ்வளோ ஃப்ராங்கா உடச்சோன்னே நம்ம ஹீரோட அப்பாவுக்கு என்ன பண்றதுனே தெரியாது. என்னடா இப்படி சொல்ற, டே பொய் சொல்லாதடா, உண்மையை சொல்றாங்கிற மாதிரி கேட்டோன்னே அதுக்கு அவனும் சொல்லுவான், அதான்டா உண்மை, இவ வந்து ரொம்ப அழகாலாம் இல்ல, கேவலமா தான் இருக்கா, ஆனா நல்ல மனசுல பொண்டாட்டியா இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோவோட அதாவது ஹீரோவோட அப்பாவோட மனசே உடஞ்சிரும். அப்பதான் அவருக்கு வந்து ரியலைஸ் ஆகும், அப்போ ஊருக்குள்ள இருக்க எல்லாருமே நம்மளை ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க, நம்மளை சுத்தி பார்த்து எல்லாருமே சிரிச்சவங்க சந்தோஷத்துல சிரிக்கல, ஒரு மாதிரி வன்மத்துல சிரிச்சிருக்காங்க, ஏற்கனவே எனக்கு கண்ணு தெரியல அது இதுன்னு என்ன ஏமாத்துவாங்க, என்ன ஒரு மாதிரி கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, அசிங்கமா இருக்கும். இப்போ என்னன்னா இப்போ அழகான பொண்டாட்டி இல்ல கேவலமான பொண்டாட்டின்னு இன்னும் என்ன கேவலப்படுத்துறாங்களா, அப்ப எல்லாருமே கேவலப்படுத்தி தான் என்ன சிரிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவோட அப்பா மடிக்கல ஓடிக்கிட்டு இருக்கோம். நீயே சொல்லுப்பா, ஒரு கண்ணு தெரியாதவன் இந்த ஊர்ல வாழ்றது எவ்வளவு கஷ்டம், ஆனா உன்னோட அம்மா இருக்கால அவன் ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டா, கண்ணு தெரியாதவன் தானே இவனுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு உங்க அம்மா வந்து ஏமாத்திட்டாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஆனாலும் பரவாயில்லன்னு எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு அமைதியா தான் இருந்தேன். ஆனாலும் அதுக்கப்புறம் என்னால பொறுத்துக்கவே முடியல. ஏன்னா சுத்தி இருக்கவங்க எல்லாருமே என்ன ரொம்ப கேலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்துல இவெல்லாம் செத்து போயிடணும் தான் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஒரு 5 பேர் வந்து இவளை பயங்கரமா அடிச்சாங்கல்ல, அப்பெல்லாம் இவ செத்து போயிடணும்னு ஆசைப்பட்டா, ஆனா இவ சாகவே இல்லை, உயிரோட வந்துட்டா. அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இவங்க அதாவது புருஷன் பொண்டாட்டி புள்ள 3 பேருமே என்னன்னா குடிசை வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல, அந்த குடிசை வீட்டுல இருக்காங்க. அப்ப போது என்ன ஆகுதுன்னா ஹீரோட அப்பா செம்ம கடுப்பாயிட்டாரு. ஆமா நீ எதுக்கு முதலாளி கிட்ட வந்து பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, எதுக்கு ஊருக்குள்ள ஏதாச்சும் ஒரு கலவரத்தை உண்டாக்கிட்டே இருக்க அப்படின்னு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடுறாரு. இது வரைக்கும் அவர் அது மாதிரி ஹார்ஷா பேசுனது இல்ல, கத்துனது இல்ல, ஒரு மாதிரி பயங்கரமா கத்தி சைடுல இருக்கிறதெல்லாம் போட்டு உடைக்கிறான். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அம்மா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காமா தான் பேசுவாங்க. ஏங்க என்னங்க ஆச்சு, மன்னிச்சிருங்க, நான் இது மாதிரிலாம் பண்ண மாட்டேங்க, மன்னிச்சிருங்க, அவர் தாங்க எல்லா தப்புமே பண்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இல்ல நீ தான் வந்து பெரிய பிரச்சனை கொடுத்துட்டு இருக்க, நீ எப்ப என்ன கல்யாணம் பண்ணியோ அதுல இருந்தே எனக்கு ஒரே தலைவலியா தான் இருக்கு உன்னால அப்படின்னு இவரால வந்து இவ அழகா இல்ல அப்படிங்கறத வந்து ஒரு குறையா சொல்ல முடியாம இவ மேல இருக்க மத்த பழிகள் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அப்பதானே இவளை ஏதாவது ஒன்று சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டு பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்காரு. அதுக்கு வந்து நம்ம ஹீரோவோட அம்மாவும் வந்து ஆப்போசிட்டா பேசிக்கிட்டே இருக்காங்களா. இவனுக்கு இன்னும் கடுப்பாவது, டென்ஷன் ஆகிறா, சொல்ல போனா பைத்தியமே ஆயிட்டான் கொஞ்ச நேரத்துல. இப்படி இவளை திட்டிக்கிட்டே இருக்கும் போது என்ன பண்றான்னா ஒரு கட்டத்துல வந்து அவளோட சங்க பிடிச்சி நெரிக்க ஆரம்பிச்சான். நெரிச்சு பயங்கரமா போட்டு சங்கம் மட்டும் இல்லைங்க ஒரு மாதிரி மூஞ்சியே போட்டு அழுத்த ஆரம்பிச்சிடும் ஒரு கட்டத்துல. அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீன்ல நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் இவரோட கையில வந்து ஒரு காயம் வந்திருக்கும் அப்படின்னு. அந்த பத்திரிகையோட அம்மா கூட கேட்டாங்கல்ல கையில என்னங்க காயம் அப்படிங்கிற மாதிரி. அந்த காயம் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. சரியா அந்த அம்மாவோட கழுத்தை போட்டு நெரிக்கும் போது அந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா நெகத்தலை அந்த கையில வந்து கீறிடுவாங்க. இப்படி இருந்து என்ன பண்ணுவான்னா நெரிச்சே வந்து அந்த அம்மாவை கொண்டுருவான். அந்த இடத்துலயே அந்த அம்மா அங்கேயே செத்து போயிருவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இருக்கல ரொம்ப பாவமா இருக்கும் இந்த சீனு. ஏன்னா இவனுக்கே கண்ணு தெரியாது, இவனுக்கு எப்படி இருந்தாலும் கல்யாணமே ஆகாது, அப்படி இருந்தும் ஒரு பொண்ணு இவனுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கா. ஆனா அந்த பொண்ணு வந்து அழகா இல்ல அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அப்படி இருந்தும் பாத்தீங்கன்னா இவன் வந்து அந்த பொண்ணை கொண்டுட்டான். இத்தனைக்கும் அந்த பொண்ணு வந்து எந்த தப்புமே பண்ணல, இவனை தான் ரொம்ப விரும்புனா, ஆனா என்ன அழகா இல்ல அதனால இவன் கொண்டுட்டான். அது வந்து ரொம்ப பாவமா இருக்கும் அந்த சீன், வார்த்தைகளால சொல்லவே முடியாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவானா இவன் அவளை தோல்ல தூக்கி போட்டு அப்படியே அங்க இருந்து நடந்து போவான். இப்பதான் பாத்தீங்கன்னா அந்த அடியாளங்கள்லாம் வந்து பாப்பாங்கல்ல, அந்த சீன் அப்படியே நடக்கும். போயிட்டு இவன் அவளை அப்படியே தூக்கி போட்டு வந்துருவான். அவங்க வந்து புதைச்சிருவாங்க. இந்த கதையெல்லாம் நம்ம ஹீரோவோட அப்பா வந்து ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏன்பா நான் உன்னோட நல்லதுக்கு தான்ப்பா எல்லாமே பண்ணேன், பாத்தியா இப்ப நீ சந்தோஷமா இருக்க, உனக்கு அழகே இல்லாத ஒரு அம்மா வந்துட்டா நீ வருத்தப்பட மாட்ட பாரு, நீ வந்து என்ன மாதிரி அழகா வந்திருக்க அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இதை கேட்டு ஹீரோக்கு செம வெறுப்பாயிரும். நீ வந்து ஒரு கொலகாரண்டா, எங்க அம்மாவை கொண்டு ஒரு கொலகாரண்டா அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இங்க இருந்து கிளம்புவாரு. டேய் உன்னை வளர்த்துருக்கேன்டா நானு, உன்னை இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்து, கண்ணு தெரியாம எப்படி யாராச்சும் கஷ்டப்பட்டு வளர்க்க முடியுமா, உன்னை இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கேன், அது பண்ணிருக்கேன் இது பண்ணிருக்கேன் அப்படின்னு நன்றி கேட்ட மாதிரி நடந்துக்கிற அப்படிங்கிற மாதிரி கத்துவாரு. ஆனா உன்னால இப்ப கேஸ் கூட போட முடியாது, ஏன்னா 40 வருஷம் ஆச்சு, உன்னால எதுவுமே பண்ண முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து அவர் அப்படியே சிரிச்சுக்கிட்டே கீழே விழுவாரு. அப்படியே தரையில படுத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே கிடப்பாரு. அது செம்ம கடுப்பா இருக்கும். இப்ப அப்படியே கட் பண்ணீங்கன்னா அந்த பத்திரிகைக்காரி இருக்கால, அவ வந்து நேரா நம்ம ஹீரோவை பார்க்க ஒரு கெஃபேக்கு போவா. அங்கே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அந்த பத்திரிகைக்காரிக்கான அந்த மெமரியை கொண்டு வந்திருப்பாரு. அதான் ஒரு சீன்ல வந்து அவர் புடிங்கி கொண்டு போனார்ல, அந்த மெமரியில வந்து தேவையில்லாத அவங்க அம்மாவை பத்தி தப்பு தப்பா இருக்க நிறைய விஷயங்கள்லாம் டெலீட் பண்ணிட்டு கொண்டு வந்திருப்பாரு. அதை வந்து அந்த பத்திரிகைக்காரர்கிட்டையும் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு இது மாதிரி எங்க அம்மாவை பத்தி கொஞ்சம் நல்லபடியா சொல்லுங்க, எங்க ஃபேமிலியை பத்தி கொஞ்சம் நல்லபடியா சொல்லி இந்த பேட்டியை முடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுப்பாரு. அதே கட்டத்துல அந்த பத்திரிகைக்கார அம்மாவை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு போட்டோ வந்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுப்பாரு. சாரி ஒரு போட்டோ வந்து கொடுப்பாங்க. அந்த போட்டோ யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அம்மா போட்டோ தான். அந்த பாஸ் இருக்கான்ல, அந்த பாஸ் என்ன பண்ணுவானா யாரெல்லாம் வேலைக்கு சேர்க்கிறானோ சேர்க்கிறவங்களுக்குலாம் ஒரு ஐடி கார்டு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையில் என்ன பண்ணுவானா போட்டோ எடுத்து வச்சுப்பானா. ஸோ இந்த ஹீரோ தான் வந்து பாஸ் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கிளம்பிட்டான்ல, அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இந்த பத்திரிகைக்கார அம்மா வந்து அந்த பாஸ் கிட்ட கேட்பாங்க நம்ம ஹீரோட அம்மா போட்டோ ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு. ஆமா நான் வந்து இவ்வளவு வேலைக்கு சேர்க்கிறப்ப ஒரு போட்டோ எடுத்தேன், அந்த போட்டோ இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டோ கொடுப்பான். அந்த போட்டோவை சரியா கொண்டு வந்து அந்த பத்திரிகைக்கார அம்மா வந்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுப்பாங்க. உங்க அம்மா வந்து அழகில்லைன்னா எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இந்த இருக்கு உங்க அம்மாவோட போட்டோ, அதை நீயே பார்த்து நீயே முடிவு பண்ணிக்கோ, உனக்கு பார்க்கணும்னு விருப்பம்னா நீ பாரு, ஆனா நீ பாக்குறதுக்கு உங்க அப்பா மாதிரியே இருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு
சொல்லிட்டு இங்க கிளம்பிடுவாங்க. இதுல இந்த இடத்துல வந்து இந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என்னன்னா நம்ம ஹீரோ பார்க்க நம்ம ஹீரோவோட அப்பா மாதிரியே இருக்கான், அப்பா மாதிரியே இருக்கான், நீ அம்மா மாதிரி இல்ல அப்படிங்கறத மாதிரி, அம்மா மாதிரி இல்லங்கிறத சொல்றதை விட நீ அப்பா மாதிரி இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது ஏன்னு தெரியல. மேபி அழகா இருக்கேன் அப்படிங்கறத கூட மென்ஷன் பண்ணலாம், மேபி இருக்கலாம். இப்போ வந்து நம்ம ஹீரோ பொறுமையா அவங்க அம்மாவோட போட்டோ எடுத்து பாக்குறாரு. பார்த்துட்டு ஒரு மாதிரி கண் கலங்கி தேமி தேமி அழுக ஆரம்பிச்சிடறாரு. அப்படியே நமக்கும் அந்த போட்டோவை காமிக்கிறாங்க. சொல்ல போனா படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து நமக்கு வந்து அந்த அம்மாவோட போட்டோவை காமிக்கவே இல்லை. ஏன்னா அவங்க அழகா இல்லை அழகா இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்கல்ல. கடைசி சீன்ல தான் அந்த போட்டோ, ஒரே ஒரு லிட்டில் ஃப்ரேம் தாங்க, ஒரு 3 to 4 செகண்ட்ஸ் தான் இருக்கும் அந்த ஃப்ரேமு. அந்த போட்டோவை காமிச்சு அப்படியே அங்கேயே படத்தை முடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ தேமி தேமி அழுவாரா, அதோட படத்தை முடிக்கிறாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு படம். நான்லாம் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு ஒரு மாதிரி எனக்கே கண்ணெல்லாம் கலக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடா அழகா இல்லைங்கிறதுக்காக கொல்லுவீங்களா? அதுவும் அவ என்ன தப்பு பண்ணா? எந்த தப்புமே பண்ணல. என்ன கண்ணு தெரியாத ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இவ என்ன சொல்லி இருக்கணுமா முன்னாடியே? ஆனா என்னால அதை சொல்ல முடியல கைஸ். என்னதான் இந்த இடத்துல பண்றது? எல்லாருமே சுத்தி இருக்கவங்க எல்லாருமே அவளை வந்து கேவலப்படுத்துறாங்க. இவ யாருக்காச்சும் நல்லது பண்ணணும்னு பண்ணா அவங்களும் வந்து இவளை போட்டு கஷ்டப்படுத்துறாங்க. கடைசியில பார்த்தா புருஷன்காரனுக்கும் பிடிக்கல, அவனும் அழகா இல்லைன்னு கொன்னுட்டான். நம்ம போய் இதை எங்க போய் சொல்றது, என்ன பண்றது? ஆனா நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த குட் மூவில இதுவும் ஒன்று. ரொம்பவே நல்லா எடுத்திருந்தாலுங்க படத்தை. ஸோ இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இந்த மாதிரி அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான மூவியோட உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பை.